வணக்கம். ஜூலை 23ஆம் தேதி இன்னைக்கான 3வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம காலையில் டைமில் ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்தது? ஜப்பானுடைய நிக்காய் 1.2% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதே போல் சவுத் கொரியாவுடைய காஸ்பியும் 3.4% க்ரீனில் இருந்தது நம்ம காலையில் டைமில். ஆனால் நம்ம நிஃப்டி 50 ஓப்பனிங் ரெட்டில் இருந்திருக்கு. 0.4% ரெட்டில் ஓப்பன் ஆயிருக்கு. இன்ட்ராடேயில் 0.5% வரைக்கும் கீழே போயிருக்கு. இன்ட்ராடேன்னு சொல்லும்போது நம்ம 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ் நேற்று ஃபோக்கஸில் இருந்ததுங்க. ட்ரம்ப் 200% வரி விதிக்கிறாரு, படிப்படியாக அது கொண்டு வர இருக்கிறன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். நேற்றும் வீழ்ச்சியை பார்த்துருந்தது. இன்றைக்கி ஓப்பனிங் 0.9% குறைவாக ஓப்பன் ஆனது நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ். இன்ட்ராடேயில் 1.1% ரெட்டில் ட்ரேட் ஆனது. இன்ட்ராடேன்னு சொல்லும்போது நம்ம 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. ஆயில் விலை இன்னைக்கு $95 கடந்திருக்குங்க. பிரண்ட் க்ரூட் ஒரு பேரலுக்கு $95 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. 2 பதற்றச்சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்குங்க. ஒன்று நம்ம முன்னே பார்த்து அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ், அமெரிக்கா ஈரான் இடையே இருக்கக்கூடிய பதற்றச்சூழ்நிலை. இப்போ அண்மையில் வந்திருக்கக்கூடிய சவுதி அரேபியாவுக்கும் ஹாத்தீஸ் இடையே இருக்கக்கூடிய அந்த பதற்றச்சூழ்நிலை, இது ரெட் சீல. இப்போ ஹாத்தீஸ் சவுதி அரேபியாவுடைய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்கன்ற செய்தி வெளியானது. இன்னைக்கு பிரண்ட் க்ரூட் ஒரு பேரலுக்கு $95 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஈரான் ஒரு மிரட்டல் விட்டுருக்காங்க அமெரிக்காவுக்கு. ஏன்னா அமெரிக்கா வந்து அங்கே பிளாக்கேட் கொண்டு வந்திருக்காங்க. ஈரான் கப்பல்கள் வந்து செல்ல முடியாத அளவில் பிளாக்கேட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன மிரட்டல் ஈரான் விட்டுருக்காங்கன்னா, ஈரானால் எண்ணெய் விற்பனை செய்ய முடியலன்னா எந்த நாடும் எண்ணெய் விற்பனை செய்யாத அளவுக்கு நடவடிக்கை ஈரான் எடுக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால் மேலும் எண்ணெய் விலை அதிகரிக்கும்ன்ற ஐயம் இருந்துகிட்டு இருக்கு. நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் இருந்திருக்குங்க. S&P 500 மற்றும் நாஸ்டாக் ரெட்டில் தான் வீழ்ச்சியாக பார்த்துருக்கு. கடந்த 5 நாட்களில் 4 நாட்கள் ரெட்டில் தான் இருந்திருக்கு. நேற்று நாஸ்டாக் 0.5% விழுந்திருக்கு. S&P 0.14% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. யூஎஸ் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் $1.15 ட்ரில்லியன் டிஃபென்ஸ் பில்லை பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது டொனால்ட் ட்ரம்ப்க்கு ஒரு வெற்றின்ற மாதிரி NDTVயில் சொல்லியிருக்கிறாங்க. போன ஆண்டுடன் ஒப்பிடும்போது நிதி அதிகமாக ஒதுக்கியிருக்கிறாங்க. $250 பில்லியன் நிதி அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கு. டாக்டர் ரெட்டிஸ் இன்னைக்கு ஒரு வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு. நேற்று ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க. காலையில் வீடியோ நம்ம செய்தி பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இன்ட்ராடேயில் 9% விழுந்தது. நேற்று பொதுவாகவே ஃபார்மா செக்டர் ரெட்டில் தான் இருந்தது. ஏன்னா நம்ம பார்த்துருந்தோம் யூஎஸ் வந்து வரி கொண்டு வர இருக்கிறாங்க, 200% வரி கொண்டு வர இருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ டாக்டர் ரெட்டிஸுடைய மேனேஜ்மெண்ட் CEO என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த வரி போட்டதுனால அங்கே இருக்கக்கூடிய விலை தான் அதிகரிக்குமே தவிர அங்கே உற்பத்தி ஆலை அமைப்பதற்கான எண்ணம் இப்போதைக்கு டாக்டர் ரெட்டிஸ் கைவசம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க கம்பெனியுடைய CEO. தகவல் நமக்கு கிடைத்தது NDTV ப்ராஃபிட்லேருந்து. வரி வந்துச்சு அப்படின்னா அமெரிக்கர்களுக்கு அந்த மருந்துடைய விலை அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. தெரியாதவங்களுக்காக கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் நேற்று $443 கோடி அறிவிச்சிருந்தாங்க. இயர் ஆன் இயர் கிட்டத்தட்ட 70% வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு டாக்டர் ரெட்டிஸ். ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க டாக்டர் ரெட்டிஸ்க்கு? சிட்டி செல் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1040. நேற்று க்ளோசிங் 1183 லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு டாக்டர் ரெட்டிஸ். தோலத் கேபிட்டல் ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. பையிலிருந்து ரெடியூஸாக கொண்டு வந்திருக்கிறாங்க. டார்கெட் பிரைஸையும் குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 1519, புது டார்கெட் 1246. போலியான மருந்துகள் கண்டறியப்பட்டிருக்குங்க. டேராடூனில் ஒரு உற்பத்தி ஆலையில் ரெய்ட் நடத்தியிருக்கிறாங்க. உத்தரகண்ட் ஃபுட் சேஃப்டி அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் போலியான மருந்துகளை அங்கே உற்பத்தி செய்துட்டு இருக்கிறாங்க. எந்தெந்த கம்பெனிகளுடைய மருந்துகளை உற்பத்தி செய்திருக்கிறாங்கன்னா, சிப்லா, லூபின், டாக்டர் ரெட்டிஸ், எல்டர், மைக்ரோ, மேன்கைண்ட், இன்டாஸ், அபாட், சன் ஃபார்மா, ஆரிஸ்டோ, மெக்லியாட், ஜைடஸ், லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. ஸோ இவ்வளோ பிராண்டுகளுடைய போலியான மருந்துகளை அவங்க தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அது இப்போ கண்டறியப்பட்டு அதை சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இட்டர்னல் குவார்ட்டர்லி ரிசல்ட் நேற்று அறிவிச்சிருந்துருக்கிறாங்க. அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் இப்போ கமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஜூன் குவார்ட்டரில் தான் அதிகமாக டிஸ்கவுண்ட்ஸ் வழங்கியிருக்கிறாங்க, சப்சிடிஸ் வழங்கியிருக்கிறாங்க. அதற்கு முக்கிய காரணம் ஜூன் மாதத்தில் போட்டி உச்சத்தில் இருந்துப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு மேலே அவங்க டிஸ்கவுண்ட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, குறைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குன்னு இட்டர்னலுடைய மேனேஜ்மெண்ட் தெரிவிச்சிருக்கிறாங்க. BPCL நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு இன்ட்ராடேயில் 3% வீழ்ச்சியாக பார்த்துருக்குங்க. ஆனால் இந்த வீடியோ சேர தருணத்தில் ஒரு 11 மணி அளவில் பார்க்கும்போது க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு BPCL. BPCLோடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் நம்ம காலையில் வீடியோவில் பார்த்துருந்தோங்க. எபிட்டா லாஸில் இருக்கிறாங்க. $4080 கோடி எபிட்டான்றது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஆனால் ப்ளூம்பர்க் எதிர்பார்த்த எபிட்டா லாஸ் $13,700 கோடி மேலே அவங்க அறிவித்தது அதை காட்டிலும் குறைவாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ பாசிட்டிவாக பார்க்கப்படுது சில வல்லுநர்கள்னால.
நெட் லாஸ் 3,960 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 12,600 கோடி ரூபாய்க்கு மேலே நஷ்டத்தை அறிவிப்பாங்கன்னு. ஸோ அதுவும் பாசிட்டிவாக பார்க்குறாங்க சில வல்லுநர்கள். அதான் பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் பெர்ஃபார்மன்ஸ்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு என்ன காரணங்கள்னா 3 காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, அதர் எக்ஸ்பெண்டிச்சர் குறைஞ்சிருக்கு. மற்றொன்று, கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின்ஸ் பெட்டராக இருந்திருக்கு, ஸ்ட்ராங்கராக இருந்திருக்கு. அவங்களுடைய இன்வென்ட்ரி லாஸஸ் குறைவாக இருந்திருக்கு. இதுதான் 3 முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. இது இல்லாமல் மற்றொரு தகவல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதர் இன்கம் அதிகமாக வந்திருக்கு. குறிப்பாக ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கெயின் 350 கோடி ரூபாய் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதர் இன்கம் அதிகரித்ததெல்லாம் பிபிசியோட கடன் எவ்வளவு இருக்கு? 6,920 கோடி ரூபாய் சேர்த்திருக்காங்க. கூடுதலாக அவங்க கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த கடன் வந்து 17,396 கோடி ரூபாய் அந்த குவார்ட்டர் முடிவில். அதே போல் ஹெச்பிசிஎலும் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல 5% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. எபிட்டா லாஸ் 16,140 கோடி ரூபாய் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 12,672 கோடி ரூபாய் நஷ்டம். அதை காட்டிலும் அதிகமாக அறிவிச்சிருக்கிறாங்க ஹெச்பிசிஎல். ஒட்டுமொத்த லாஸ் நெட் லாஸ் 11,530 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 12,296 கோடி ரூபாய். அதை காட்டிலும் கொஞ்சம் குறைவாகத்தான் அறிவிச்சிருக்கிறாங்க ஹெச்பிசிஎல். ஹெச்பிசிஎலுடைய கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின் அதிகரிச்சிருக்கு. $14.3 இருந்தது ஒரு பேரலுக்கு. அது $23.8 அதிகரிச்சிருக்கு. ஸோ பாசிட்டிவாக பார்க்குறாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்களுடைய ஃபியூவல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக பார்க்கப்படுது. மார்ஜின்ஸ் வந்து ப்ரெஷரில் இருந்திருக்கு இந்த பிஸ்னஸில். ஹெச்பிசிஎல் கூடுதலாக கடன் எடுத்திருப்பது 25,000 கோடி ரூபாய். ஸோ ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய கடன் இந்த குவார்ட்டர் முடிவில் 72,600 கோடி ரூபாய். இன்ஃபோசிஸ் இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிடுறாங்க. அதற்கு முன்னாடி ப்ளூம்பர்க் ஒரு ப்ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில். ரெவென்யூ அவங்க எதிர்பார்ப்பது 48,222 கோடி ரூபாய். குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 4% அதிகரிக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு. எபிட் எதிர்பார்ப்பது 10,124 கோடி ரூபாய். குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 4% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எபிட் மார்ஜின் 20.99% எதிர்பார்க்கிறாங்க. அதாவது போன குவார்ட்டரில் 21% இருந்தது. ஸோ பெரிய அளவில் மாற்றம் இருக்காதுன்னு எதிர்பார்க்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது 7,774 கோடி ரூபாய். குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 9% விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கான்ஸ்டன்ட் கரன்சி ரெவென்யூ growth 1-2.5% குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதில் அவங்களுடைய புதிதாக அவங்க வாங்கியிருக்கக்கூடிய நிறுவனத்துக்கிட்ட வரக்கூடிய கான்ட்ரிபியூஷன் 1% இருக்கலாம்னு கருதுறாங்க வல்லுநர்கள். அண்மையில் அவங்க வெர்சென்ட் நிறுவனத்தை வாங்கியிருந்தாங்க. டெல்ஸ்ட்ரா நிறுவனத்தின் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைத்திருந்திருக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து எவ்வளோ வருவாய் வருது அப்படின்றது பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அனலிஸ்ட் எதிர்பார்ப்பது கான்ஸ்டன்ட் கரன்சி ரெவென்யூ growth 1-2.5% குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேரிசனில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. growth கைடன்ஸ் அவங்க எவ்வளோ கொடுப்பாங்க, ரெவென்யூ growth கைடன்ஸ் எவ்வளோ கொடுப்பாங்க நிதியாண்டு 2027க்கு, இது ஒரு கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு. நுவாமா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இப்போ அவங்க சொல்லியிருப்பது 1.5 3.5% வளர்ச்சி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க கான்ஸ்டன்ட் கரன்சி பேசிஸில் இன்ஃபோசிஸ். நுவாமா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதை அவங்க அப்கிரேட் பண்ணுவாங்க, அதிகரிப்பாங்க. 2.5 முதல் 4% அவங்க கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நுவாமா கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. எபிட் மார்ஜின் 30 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க நுவாமா. ஜெஃப்ரிஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த கைடன்ஸ் குறித்து? கைடன்ஸ் வந்து அவங்க 100 பேசிஸ் பாயிண்ட்ஸை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லோவர் பேண்டும் உயர்த்துவாங்க, அப்பர் பேண்டையும் உயர்த்துவாங்க. இப்போ அவங்க சொல்லியிருப்பது 1.5 முதல் 3.5%. ஜெஃப்ரிஸ் எதிர்பார்ப்பது அதை அவங்க உயர்த்துவாங்க, 2.5 முதல் 4.5% உயர்த்துவாங்கன்ற எதிர்பார்ப்பு ஜெஃப்ரிஸ்க்கு. கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கைடன்ஸில் எந்த பெரிய மாற்றமும் இல்லாமல் இன்ஃபோசிஸ் அப்படியே விட்டுருவாங்கன்றதான் எதிர்பார்ப்புன்னு கோல்ட்மேன் சாக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஹெச்எஸ்பிசி மற்றும் சிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பர் எண்ட் அந்த கைடன்ஸுடைய அப்பர் எண்ட் அவங்க குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எபிட் மார்ஜின் கைடன்ஸ் வந்து 20-22% எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க ஹெச்எஸ்பிசி மற்றும் சிட்டி. நெஸ்லே இந்தியா நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க? ஜெஃப்ரி சொல்லியிருப்பது அனதர் பிளாக் பஸ்டர். இந்த நெஸ்லே இந்தியாவுடைய Q1 அனதர் பிளாக் பஸ்டராக சொல்லியிருக்காங்க. நான் தொடர்ந்து ஹோல்ட் ரேட்டிங் தான் கொடுக்குறாங்க. டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 1325, புது டார்கெட் 1425. இப்போ 1480 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நெஸ்லே இந்தியா. மெக்வாரி தொடர்ந்து நியூட்ரல் ரேட்டிங், டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 1400, புது டார்கெட் 1575. ரூபிகான் ரிசர்ச் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. அமெரிக்காவில் அவங்களுடைய புது உற்பத்தி ஆலையை அவங்க முதல் உற்பத்தி ஆலையை வாங்கியிருக்கிறாங்க. $2.9 மில்லியன் வாங்கியிருக்கிறாங்க. இன்வாடெக் ஃபார்மா சொல்யூஷன்ஸ் கிட்ட தான் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க கார்ப்பரேட் இன்சால்வன்சி வழக்கு போய்கிட்டு இருந்த ஒரு நிறுவனம் நினைக்கிறாங்க, அது சரி பார்க்க வேண்டும். ஸோ இன்வாடெக் ஃபார்மா சொல்யூஷன்ஸ் கிட்ட அவங்களுடைய உற்பத்தி ஆலையை அவங்க வாங்கியிருக்கிறாங்க. $2.9 மில்லியன். யூஎஸ் FDA யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருக்கக்கூடிய ஆலை தான் இது. கடைசியாக அவங்க மே மாதத்தில் ஆய்வு நடத்தி 6 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது விரைவில் சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆலையில் எப்போ உற்பத்தி துவங்க இருக்கிறாங்கன்னா, கேலண்டர் இயர் 2027 துவங்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ரூபிகான் ரிசர்ச் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அதிகரித்தது.
சோனா பிஎல்டபிள்யூ தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. டென்சோ கார்ப்பரேஷனுடன் இணைந்து அவங்க 2 ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் இந்தியால அமைக்கிறாங்க. அதுல 51% சோனா பிஎல்டபிள்யூ கைவசம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். எதற்காக இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்னா எலக்ட்ரிக் மற்றும் ஹைபிரிட் பவர் ட்ரெயின் சிஸ்டம்ஸ்க்காகத்தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்லியிருக்காங்க. சோனா பிஎல்டபிள்யூ பிரெசிஷன்ஸ் ஃபோர்ஜிங்ஸ். அதானி ஏர்லைன் பிஸ்னஸில் இறங்க இருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கிட்டத்தட்ட 8 ஏர்போர்ட்ஸ் இந்தியாவில் அவங்க தான் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஏர்லைன்ஸை துவங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்காங்க. அரசுக்கிட்ட அவங்க ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறாங்க. இந்த ஏர்போர்ட் பிரைவேட்டைசேஷன் அந்த டீல் அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, அந்த பிரைவேட்டைசேஷனை நடத்தக்கூடிய நிறுவனங்கள் ஏர்லைன் பிஸ்னஸில் 10% மேலே ஸ்டேக் வைத்திருக்கக்கூடியது அந்த கான்ட்ராக்டில் இருக்கு போல தெரியுதுங்க. ஸோ அதை தளர்த்த சொல்லி அவங்க கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க அதானி குரூப். அரசு அதை பரிசீலனை செய்து வராங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. அது நடந்துச்சுன்னா இவங்க அவங்களுடைய ஏர்லைன் கம்பெனியை துவங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. போன டிசம்பர் மாதத்தில் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த பிஸ்னஸில் அவங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த பிளான்ல மாற்றமாயிருக்கு. அதற்கு ஒரு முக்கிய காரணம் வல்லுநர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் வந்திருக்கிறாங்க. பிரேசில் நிறுவனமான எம்ப்ரேயருடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்து இந்தியாவில் அவங்க ஏர்கிராஃப்ட் உற்பத்தியில் அவங்க வராங்க. ஸோ அதற்காக இப்போ அடுத்த கட்டமாக ஏர்லைன் பிஸ்னஸையும் துவங்குறாங்க. ஸோ அங்கேருந்தே உற்பத்தி செய்ய ஏர்லைன்ஸை அவங்க வாங்கிக்கலாம் அப்படின்றதற்காக இருக்கலாம். ஸோ அவங்க இப்போ ஏர்லைன் பிஸ்னஸ்க்கு வராங்க. ஆனால் இதற்கு இப்போ இருக்கக்கூடிய நிறுவனங்கள்கிட்ட இருந்து எதிர்ப்பு இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க வல்லுநர்கள். இப்போ இருக்கக்கூடிய அந்த ஏர்லைன் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்கிட்ட இருந்து எதிர்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெகுலேட்டரி அமைப்புகள் கிட்ட இருந்தும் அவங்களுக்கு நல்ல எதிர்ப்பு இருக்கும். ஏன்னா ஒரு கம்பெனியை ஏர்போர்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அப்புறம் அந்த விமான சேவையும் அவங்க வழங்குறாங்கன்னா அது அன்ஃபேராக இருக்கும், அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் அந்த ஸ்லாட் எல்லாம் போடுறாங்க அந்த ஏர்போர்ட் கண்ட்ரோல் இருக்கிறனால. அதனால் அவங்களுக்கு அது சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெகுலேட்டரி அமைப்புகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அரசு இவங்க கோரிக்கைக்கு செவி சாய்த்தாங்கன்னா, அந்த 10% நீக்கி நீங்கள் எவ்வளோ வேணால் ஸ்டேக் வைத்துக்கலாம் ஏர்லைன் கம்பெனிஸ்லன்னு கொண்டு வந்தாங்கன்னா, மற்ற ஏர்லைன் நிறுவனங்களும் இப்போ ஏர்போர்ட்ஸை வாங்குற மாதிரி இருக்கும். ஏர்போர்ட்ஸில் அவங்களுடைய கண்ட்ரோலிங் ஸ்டேக்கை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியா வந்து ஏர்போர்ட்ஸில் அவங்க ஸ்டேக்கை உயர்த்துவதற்கான அல்லது புதிதாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கணும் வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. HCL டெக்னாலஜிஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. சவுத் அமெரிக்கன் கம்பெனியான டிம் பிரேசில் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. எவ்வளவு தொகைக்கு எவ்வளவு நாட்களுக்குன்ற தகவல் கம்பெனி வெளியிடல. சாத்விக் கிரீன் எனர்ஜி இன்னைக்கு இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் சாத்விக் சோலார் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு டொமஸ்டிக் ஆர்டர் கிடைச்சிருக்கு. சோலார் PV மாடியூல் சப்ளை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட், அதோடைய மதிப்பு 138 கோடி ரூபாய். சாரேகாமா இந்தியா தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்க 20 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. பாக்கெட் ஏசஸ்ல மேலும் 4.8% ஸ்டேக் வாங்குறாங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு அவங்களுடைய ஸ்டேக் உயருது, 95.76% அதிகரிக்குது. CIE ஆட்டோமோட்டிவ் இந்தியா தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுடைய அயன் காஸ்டிங் டிவிஷனுடைய CEO ராஜேந்திர வட்லபூடி ராஜினாமா செய்திருக்கிறாரு. HPCLக்கு நொமுரா நியூட்ரல் ரேட்டிங் கொடுக்குறாங்க ரிசல்ட்டுக்கு பிறகு நினைக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 440, இப்போ 385 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு HPCL. இண்டஸ்இண்ட் பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் நேற்று அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல 6% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. ரிசல்ட் ரியாக்ஷனாக இருந்திருக்கலாம். ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 1250, இப்போ 1026 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இண்டஸ்இண்ட் பேங்க். காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் குரூப் உடைய காட்ரேஜ் கேபிட்டல் கோல்ட் லோன் பிசினஸ்க்கு வராங்க. ஆந்திர பிரதேஷை சார்ந்த கனகதுர்கா ஃபினான்ஸ் அவங்க வாங்குறாங்க. அவங்களுடைய காட்ரேஜ் ஃபினான்ஸ் சப்சிடி நிறுவனம் வழியாக இந்த டிரான்சாக்ஷனை நடத்துறாங்க. ஸோ கோல்ட் லோன் பிசினஸ்க்கு அவங்க வராங்க. கனகதுர்கா ஃபினான்ஸுடைய சில நம்பர்ஸ் வெளியே இருக்கு. அவங்களுடைய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இப்போ 280 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 12,000 கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. 54 கிளைகள் இருக்கு. ஆந்திர பிரதேஷ்ல 250 ஊழியர்களை வைத்திருக்கிறாங்க. இந்த தகவல் நமக்கு கிடைத்தது CNBC TV 18 இருந்து. வாரி ரெனியூவல்ஸ் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல 7% விழுந்தது. ரிசல்ட் ரியாக்ஷனாக இருந்திருக்கலாம். நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 34% அதிகரித்தது. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 924 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 53% அதிகரித்தது. எபிட்டா 173 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 48% அதிகரித்தது. எபிட்டா மார்ஜின் 18.8%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 19.5% இருந்தது. டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் இன்னைக்கு கலக்கி இருக்கிறாங்க. அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் நேற்று அறிவிச்சிருந்தாங்க. அது ரியாக்ஷனாக இருந்திருக்கலாம். இன்ட்ராடேல 15% அதிகரித்தது. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் Q1ல 142 கோடி ரூபாய், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 6% அதிகரித்தது. ரெவென்யூ 1226 கோடி ரூபாய், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 4% அதிகரித்தது. எபிட் 168 கோடி ரூபாய், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 6% அதிகரித்தது. எபிட் மார்ஜின் 13.72%, போன குவார்ட்டரில் 13.49% இருந்தது.
ஆனந்த்ராஜ் செவ்வாய்க்கிழமை டிமர்ஜருக்கான தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. மன்னிக்கவும் அது மிஸ் ஆயிடுச்சு. ஆனந்த்ராஜ் லிமிடெட் இப்போ இருக்கக்கூடிய கம்பெனி, லிஸ்டட் இருக்கக்கூடிய கம்பெனி, ரியல் எஸ்டேட் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் கவனம் செலுத்த இருக்கிறாங்க. அவங்களுடைய டேட்டா சென்டர் மற்றும் ஏஐ பிஸ்னஸை தனியாக பிரித்து கொண்டு வர இருக்கிறாங்க. அசோக் கிளவுட் பிரைவேட் லிமிடெட்ன்ற பெயரில் கொண்டு வர இருக்கிறாங்க. அதுவும் லிஸ்ட் பண்ணுறதுக்கான எண்ணத்தில் தான் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஆனந்த்ராஜ். என்ன ரேஷியோவில் ஷேர்ஸ் வழங்குறாங்கன்னா 1:1 ரேஷியோ. அதாவது ஆனந்த்ராஜில் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஷேர் வழங்குறாங்க. இந்த அசோக் கிளவுட் பிரைவேட் லிமிடெட்டில் ஒரு ஷேர் வைத்திருந்தா ஆனந்த்ராஜில். ஸோ டிமர்ஜர் குறித்தான அப்டேட் ஆனந்த்ராஜ் செவ்வாய்க்கிழமை வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.